வணக்கம். இதழ் டிஎன்டிஆர் காலை நேர பிரதான செய்திகள் வாசித்து வழங்குபவர் அனுசுஜா ஆனந்தரூபன். குற்றப்புலனாய்வுத் துறையின் காவலில் உள்ள அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் இயக்குநர் சுரேஷ் சலே தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். குற்றப்புலனாய்வு தடுப்பு காவலுக்கு மீண்டும் திரும்ப விரும்பவில்லை என்றும் மரண தண்டனையே மிகவும் பொருத்தமானது என்றும் சுரேஷ் சலே கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் சுரேஷ் சலேயை அவரது தனிப்பட்ட வழக்கறிஞர் சந்திக்கச் சென்ற போது மேற்கண்டவாறு கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. மனித உரிமைகள் ஆணைக்குழு நடத்தி வரும் விசாரணைகள் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வது குறித்த அரசின் நிலைப்பாடு மற்றும் ஆஸ்கிரிய மகாநாயக்க தேரர் விடுத்த கோரிக்கை ஆகியவற்றை வழக்கறிஞர் சுரேஷ் சலேயிடம் தெரிவித்துள்ளார். அதன்படி தற்போதைய உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுமாறு சுரேஷ் சலேயிடம் வழக்கறிஞர் கேட்டுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட அந்த தடுப்பு கூடத்துக்கு திரும்ப விரும்பவில்லை என்றும் அந்த இடம் ஒரு நரகம் என்றும் கூறியுள்ள சுரேஷ் சலே குற்றப்புலனாய்வு இயக்குநருக்கு தன் மீது தனிப்பட்ட விரோதம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே தனது உண்ணாவிரதத்தை கைவிடப் போவதில்லை எனவும் சுரேஷ் சலே வழக்கறிஞரிடம் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் அண்மையில் சுரேஷ் சலே பகிரங்கமாக விசாரிக்கப்பட்டதாக கூறப்படும் நாள் தொடர்பான காணொளி காட்சிகள் எதுவும் இல்லை என குற்றவியல் புலனாய்வுத்துறை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு தெரிவித்துள்ளது. ஒரு மாதத்துக்கு முந்தைய காணொளி காட்சிகள் மட்டுமே உள்ளதால் மார்ச் 8 நடத்தப்பட்ட சோதனையின் காணொளி காட்சிகள் எதுவும் இல்லை என்று குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தொடர்புடைய காணொளி காட்சிகளை பெறுவதற்காக மற்றொரு தரப்பினரிடமிருந்து கணினி உதவியை பெறுவதில் தனது கவனத்தை செலுத்தியுள்ளது. சுரேஷ் சலே தொடர்பாக நடத்தப்பட்டு வரும் விசாரணைகள் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறையிடமிருந்து மேலும் பல அறிக்கைகள் கோரப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கைகளை 26 முன்னர் வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு சர்வதேச நாணய நிதி வழியாக சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது. அந்த மாற்றத்தை நாம் வரவேற்கின்றோம். ஆனால் அதே மாதிரியான நடைமுறை அணுகுமுறை தமிழர் தேசிய பிரச்சினைகளை கையாளுவதிலும் தேவைப்படுகின்றது என தமிழர் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் கனடா டொரண்டோவில் நடைபெற்ற தமிழ் கனடிய இலங்கையர் ஒன்று கூடலில் உரையாற்றும் போது கூறியுள்ளார். நான் கூறும் தமிழர் தேசிய பிரச்சினைகள் என்பன பற்றி தேசிய மக்கள் சக்தி தமிழ் மக்களுக்கு வாக்குறுதிகள் தந்துள்ளது. மாகாண சபை தேர்தல்களை நடத்துதல், பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்தல், மலையக மக்களுக்கு வீடமைப்பு, வாழ்வாதார காணி உரிமைகளை வழங்குதல், அரசியல் கைதிகளை விடுவித்தல், புதிய அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை ஆரம்பித்தல் ஆகியவற்றை இனியும் ஒத்திப்போட முடியாது. இனியும் இது புதிய அரசு இல்லை. ஏற்கனவே 1.5 ஆண்டுகளாகிவிட்டன. ஆகவே அரசின் தேனிலவு காலம் கடந்து போய்விட்டது. இனியும் இது புதிய அரசு இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது உலகச் சந்தையில் எரிபொருள் விலைகள் வீழ்ச்சியடைந்துள்ள போதிலும் அந்த விலைகளுக்கேற்ப உள்நாட்டில் நிலவும் எரிபொருள் விலைகளை குறைப்பதற்கு எவ்வித சாத்தியமும் இல்லை என தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார நிலைமையை விளக்குவதற்காக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று 17 நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெளிவுபடுத்தினார். தற்போது நாட்டில் நுகரப்பட்டு வருவது இதற்கு முன்னர் அதிக விலைக்கு கொள்வனவு செய்யப்பட்ட எரிபொருள் என்பதால் அந்த விலைகளின் கீழ் இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள் கையிருப்பு தீரும் வரை உள்நாட்டில் எரிபொருள் விலையை குறைப்பதற்கு சாத்தியமில்லை என்று அவர் கூறினார். இருப்பினும் அதிக விலைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருள் நுகர்வு நிறைவடைந்த பின்னர் விலை குறித்து ஒரு முடிவை எடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இறுதியாக ஆர்டர் செய்த பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளின் அடிப்படையில் எதிர்காலத்தில் விலை குறைப்பு ஒன்றை மேற்கொள்ள எதிர்பார்க்கின்றீர்களா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், எமக்கு எதிர்காலத்தில் வரவிருப்பது கடந்த மாதங்களில் கொள்வனவு செய்தவை ஆகும். குறைந்த விலையிலான எரிபொருளை எதிர்காலத்திலேயே எம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கு சில கால தாமதம் ஏற்படும். ஆனால் விலை குறையும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். அதற்கமைவாக தற்போது வழங்கப்பட்டுள்ள சலுகையை நீக்காமல் இதே விலையில் பேணுவதா அல்லது விலையை குறைப்பதா என்பது குறித்து எதிர்காலத்தில் பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தங்கத்தை விழுங்குவதன் மூலம் கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபடவிருந்த 6 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து நாகப்பட்டினத்திற்கு தங்கத்தை விழுங்கி கடத்திச் செல்ல முற்பட்ட இந்த 6 பேரும் தான் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை தங்க கட்டிகளை கடத்திச் செல்லும் நோக்குடன் தமது உடைமையில் வைத்திருந்த 2 இந்திய
பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களிடமிருந்து தலா 100 கிராம் தங்க கட்டிகள் மீட்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, காங்கேசன் துறையில் இருந்து சிவகங்கை கப்பல் மூலம் நாகப்பட்டினத்துக்கு நேற்றைய நாள் புதன்கிழமை செல்லவிருந்த கப்பலில் பயணிக்க தயாராக 146 பயணிகளில் சிலர் சந்தேகத்திற்கிடமான முறையில் காணப்பட்டுள்ளனர். அவர்களை சோதனைக்குட்படுத்திய போது இந்திய பிரஜைகளாகிய இருவரின் உடைமையில் இருந்து தலா 100 கிராம் தங்க கட்டிகள் கைப்பற்றப்பட்டன. அதனை அடுத்து அவர்கள் இருவரையும் சுங்கப்பிரிவினர் கைது செய்தனர். பயணிகளில் மேலும் சந்தேகத்திற்கிடமான முறையில் காணப்பட்ட 9 இலங்கையர்கள் மற்றும் 17 இந்தியர்களை சுங்கப்பிரிவினர் கைது செய்து சோதனையிட்டனர். தங்கக் கட்டிகளை உடைமையில் வைத்திருந்த இருவர் மற்றும் சந்தேகத்துக்கிடமான 26 பேருமாக 28 பயணிகள் தவிர்ந்த ஏனைய 118 பயணிகள் இந்தியா நோக்கி பயணிக்க அனுமதிக்கப்பட்டனர். தங்கக் கட்டிகளை விழுங்கி கடத்த முற்பட்டிருக்கலாம் எனும் சந்தேகத்தில் 26 பேரையும் மருத்துவ பரிசோதனைக்குட்படுத்தி ஸ்கேனிங் செய்ய சுங்கத் திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். அதன் அடிப்படையில் நேற்றைய நாள் புதன்கிழமை இரவு கைது செய்யப்பட்ட 26 பேரில் 17 பேரை பாதுகாப்புடன் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்து ஸ்கேனிங் மேற்கொள்ளப்பட்டது. அதன்போது 17 பேரில் 2 இலங்கை பெண்கள் மற்றும் 4 இந்திய ஆண்கள் என 6 பேர் தங்கக் கட்டிகளை விழுங்கியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இவர்களிடம் இருந்து தங்கத்தினை மீட்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஏனைய 9 பேர் தொடர்பிலும் சுங்கத் திணைக்களம் அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளது. அதேவேளை 26 பேரில் நேற்றைய நாள் 17 பேருக்கு ஸ்கேனிங் செய்யப்பட்ட நிலையில் ஏனைய 9 பேருக்கும் இன்று வியாழக்கிழமை ஸ்கேனிங் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 7 மாத கால தனிமைப்படுத்தலுக்கு பிறகு அரசுத் தலைவர் விளாடிமிர் புட்டின் பொதுமக்களிடையே தோன்றியுள்ளார். ரஷ்ய அரசுத் தலைவர் விளாடிமிர் புட்டின் தென்கிழக்கு ஆசிய தலைவர்களின் உச்சிமாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளார். இது கசான் நகரில் நடைபெற உள்ள நிலையில் பல மாதங்களுக்கு பிறகு முதன்முறையாக அங்கு அவர் சென்றிருந்தார். அங்குள்ள மக்களுடன் அவர் உரையாடினார். அவர்களில் ஒரு குழுவினரை அணுகிய புட்டின் நகைச்சுவையாக கூட பேசியிருந்தார். நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? நானும் மாஸ்கோவைச் சேர்ந்தவன் தான் என்று கூறியுள்ளார். இது தொடர்பான காணொளி இப்போது வைரலாகி வருகின்றது. கிரெம்ளின் மீதான பொதுமக்களின் ஆதரவு குறைந்து வருவதாக கூறப்படும் சூழலில் புட்டினின் இந்த பயணம் அமைந்துள்ளது. சமீப காலத்தில் சாதாரண மக்களுடன் விளாடிமிர் புட்டின் தன்னிச்சையாக உரையாடும் சூழல் அரிதாகவே காணப்படுகின்றது. கடந்த 7 மாதங்களில் ரஷ்யாவின் ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்துக்கு புட்டின் மேற்கொள்ளும் முதற் பயணம் இதுவாகும். இதழ் TNTR காலை நேர பிரதான செய்திகள் கேட்டீர்கள்.